அடலசென்ட்டோ ஒரு அடல்ட்டோ ஒரு காலேஜில் ரிலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அண்ட் ஆக்குபேஷனில் செட்டில் ஆக முடியல, அந்த மாதிரி அவங்களோட ஃபங்க்ஷனிங் இம்பேக்ட் ஆச்சுன்னா தென் ஐ திங்க் த லேபிள் ஆஃப் ADHD வில் கம் இன்டு ப்ளே. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வருமா? அதாவது குழந்தைங்க ஏஜில் ஆரம்பிக்கும், நல்ல கரெக்டான பிளேஸில் diagnosed as ADHD between 5 to 7 years ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 70% will still have a label at 12 years. இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோபமின் ஒரு கெமிக்கல் இருக்கும். அது வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ன்ற ரீஜனோ இல்லை செரிபெல்லம், அமிக்டலா அந்த மாதிரி ரீஜன்ஸில் இந்த கெமிக்கல் வந்து கம்மியாக இருக்கும். பை கிவிங் மெடிகேஷன் we can improve the levels of these chemicals. இந்த ADHD வந்து நம்ம ADHD மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு அதர் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் லைக் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கலாம், இல்லை ஒரு DSM-5ன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சைல்டு ஆட்டிசம் இருந்தால் கூட ADHD இருக்கலாம் அண்ட் ADHD இருக்கிற சைல்டில் கூட ஆட்டிசம் இருக்கலாம். PT Prime வியூவர்ஸ்க்கு வணக்கம். கடந்த சில நாட்களா ADHD அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது ஏன் அப்படிங்கிற ரீசன் உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் ADHD அப்படின்னா என்ன, அது நம்ம எவ்வளவு சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணணும், அது எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக டாக்டர் N. உதயகுமார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் ஐ திங்க் நம்ம இதை வழியா ஐ திங்க் வி கேன் டேக் த மெசேஜ் அக்ராஸ் டு அ வைடர் ஆடியன்ஸ். Sure, and I am Dr. Uday Kumar. I am a developmental pediatrician working at Karthikeyan Child Development Unit, SRMC, Porur. ஓகே சார். சார், இப்போ ADHD அப்படிங்கிற டேர்ம் வந்து பரவலா யாருக்குமே தெரியறது இல்ல அண்ட் அதோட அவேர்னஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. ADHD அப்படின்னா என்ன சார், அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இப்போ ADHD நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்னு வரும். தட் இஸ் அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னா அவங்க அந்த குழந்தையோட டெவலப்மெண்டல் லெவலுக்கு அப்ராப்ரியேட் இல்லாத அட்டென்ஷன் குறைவாக இருக்கிறது அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ் அந்த ஏஜுக்கான லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டியை விட அதிகமாக இருக்கிறது. ப்ளஸ் இன்னொரு காம்பனண்ட் இம்பல்சிவ்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரு லைனில் நிற்கிறாங்க அப்படின்னா தே மே நாட் பி வெயிட்டிங் ஃபார் த டர்ன் அண்ட் அடுத்தவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே தேல் பி பிளர்ட்டிங் அவுட் ஆன்சர்ஸ், அந்த மாதிரி இருக்கலாம். தட் இஸ் இம்பல்சிவ். ஸோ இந்த 3 காம்பனண்ட் சேர்ந்தது வந்து இஸ் லேபிள்ட் ஆஸ் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். அதை வந்து ஷார்ட்டாக நம்ம ADHDன்னு எடுத்துக்கலாம். அதுக்கான தமிழ் பேர் தெரியல, பட் ஐ திங்க் இட் ஹாஸ் தீஸ் காம்போனன்ட்ஸ். பட் வாட் வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல் இஸ், ஒரு டாட்லர் ஒரு 2 to 3 year old சைல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின்லி பாய்ஸ் ஆர் ஈவன் கேர்ள்ஸ் ஆல்சோ, அவங்க துருத்துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டல் மேலே ஏறுவாங்க, ஜன்னல் மேலே ஏறுவாங்க அண்ட் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்காத மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி பதில் கொடுப்பாங்க. அந்த நார்மல் பிஹேவியரை வந்து வி ஷுட் நாட் மிஸ்டேக் ஃபார் ADHD. ஸோ அதில் வந்து வி நீட் டு பி வெரி கிளியர். அண்ட் நம்ம வந்து எப்போ அது அப்நார்மல் சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு எல்லாருக்கும் பிளட் ப்ரெஷர் இருக்கும், இல்லாமல் யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. பட் ஒரு லெவலுக்கு மேலே போனால் இட் வில் பி அஃபெக்டிங் வேரியஸ் சிஸ்டம்ஸ். அப்போ நம்ம வந்து அது ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ADHDயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செட் க்ரைட்டீரியா இருக்கும். அதாவது ஒரு ஆன்செட் வந்து 12 இயர்ஸ்க்கு உள்ளார இருக்கணும் அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்டம்ஸ் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 18 க்ரைட்டீரியாவில் ஒரு இண்டிவிஜுவலாக தே ஹேவ் டு கிளியர் 6 out of 9, 6 out of 9, ஒரு 12 க்ரைட்டீரியாஸ் தே ஹேவ் டு கிளியர். அந்த சிம்டம்ஸ் வந்து ஒரு மாதம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, மோர் தென் 6 months இருக்கணும். அண்ட் ஒரு செட்டிங் மட்டும் இல்லை, ஒரு அட்லீஸ்ட் 2 செட்டிங், அதாவது ஒரு வீடு, ஒரு ஸ்கூல், இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டி செட்டிங், ஒரு மால், அந்த மாதிரி ஒரு பார்க், அந்த மாதிரி செட்டிங். ஸோ இந்த 3ல் 2 செட்டிங்கில் இருக்கணும். இது மட்டும் இருந்தால் போதாது, இட் ஷுட் பி டிஸ்டர்பிங் த சைல்ட்ஸ் ஃபங்க்ஷனிங். ஒரு ஸ்கூலில் அவங்களால அகடமிக்ஸில் கோப் பண்ண முடியல, அடுத்தவங்களோட பழக முடியல, இல்லை ஒரு அடலசென்ட்டோ ஒரு அடல்ட்டோ ஒரு காலேஜில் ரிலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அண்ட் ஆக்குபேஷனில் செட்டில் ஆக முடியல, அந்த மாதிரி அவங்களோட ஃபங்க்ஷனிங் இம்பேக்ட் ஆச்சுன்னா தென் ஐ திங்க் த லேபிள் ஆஃப் ADHD வில் கம் இன்டு ப்ளே. ஓகே சார். இப்போ டயக்னோஸ் பண்றதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற கிரைட்டீரியா எல்லாம் நம்ம செக் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ வீட்டில் இருக்க ஒரு குழந்தை வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தா நான் வந்து உடனே டாக்டர் கிட்ட காட்டணும், எந்த டாக்டர் கிட்ட முதல்ல கூட்டிட்டு போகணும்? அதாவது இப்போ என்னன்னா, இப்போ ஒரு இதுக்கு வந்து ஒரு பேசிக் ஸ்கிரீனர்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு பேரண்ட் கிட்ட ஹவு கம்ஃபர்டபுள் யூ ஆர் ஹேண்ட்லிங் யுவர் சைல்டு, அது ஒரு ஜெனரல் பீடியாட்ரிஷியன் ஆர் எனிபடி ஹூஸ் இன்ட்ராக்டிங் வித் பேரண்ட் ஆஃப் அ சைல்டு கேட்கலாம்.
அப்போ அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, துருத்துருன்னு இருக்கான், அங்கங்கே கீழே விழுந்து அடிபட்டுக்கிறான். பிகாஸ் தேல் பி ஓவர் ஆக்டிவ். அதனால கொஞ்சம் அன்இன்டென்ஷனல் இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்ட் பியர் குரூப்போட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணாமல் அடிக்கடி சண்டை போடுறான், அந்த மாதிரி இருக்கலாம். அகடமிக்கில் அவனோட கிளாஸ் ஒர்க் ஹோம் ஒர்க் அவனால கம்ப்ளீட் பண்ண முடியல. அண்டு அவன் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ஒரே இடத்துல உட்கார மாட்டான், ஹி கீப்ஸ் டிஸ்டர்பிங் அதர் சில்ட்ரன். அண்ட் அவன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் வந்து தொலைக்கலாம். அண்ட் அவனோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஃபர்கெட்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ டாய்லெட் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணுறது, இல்லை ஒரு டேப்பை யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாமல் வருது, அந்த மாதிரி ஃபியூ அதர் திங்ஸ் கேன் ஆல்சோ பை ஹேப்பனிங். அதே மாதிரி ஒரு எல்லாரும் டர்ன் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது வெயிட் பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் எதுனா ஒரு ஒர்க் பண்ணும்போது வேறு என்ன நடக்குதுன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ சிம்டம்ஸ் இருக்கிறது கேன் பி ஈஸிலி பிக்ட் அப் வித் தட் ஒன் கொஸ்டின், how is your child, how comfortable you are handling your child. அது அப்புறம் how comfortable you are your child in academics and in school. அப்புறம் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எதுவும் கன்சர்ன் சொல்கிறாங்களா அந்த மாதிரி கேட்டாலும் that also can be giving you clues for various behavioral problems including ADHD. ஓகே சார். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வருமா? அதாவது குழந்தைங்க ஏஜில் ஆரம்பிக்கும். that is onset வந்து should be before 12 years. பட் ஒரு சைல்டு வந்து ஒரு நல்ல கரெக்டான பிளேஸில் டயக்னோஸ்ட் அஸ் ADHD between 5 to 7 yearsன்னு எடுத்துக்கிட்டோம்னா 70% will still have a label at 12 years. And when you move into adolescent and adults, 30 to 40% still will be meeting a criteria for ADHD. அப்படின்னா ஒரு கரெக்டான டயக்னோஸ் பண்ணோம்னா the symptoms வந்து ஒரு அடல்ட்ஹுட்ல போகிறதுக்கான சான்ஸ் வந்து 30 to 40% இருக்கலாம். ஓகே சார். இது வந்து ஃபுல்லி கியூரபிள் டிசீஸ் தானா? இது வந்து இப்போ மற்ற கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ADHD வந்து இட்ஸ் ரிலேட்டிவ்லி பெட்டர் கண்டிஷன். பிகாஸ் இதில் வந்து நம்ம மெடிக்கேஷன் வெரி யூஸ்ஃபுல் மெடிக்கேஷன்ஸ் ஆர் அவைலபிள் விச் வில் பி ஒர்க்கிங் 60 to 70% ஆஃப் டைம். 60லேருந்து 70%, அதாவது 2/3 சில்ட்ரன் டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். அண்ட் நிறைய திங்ஸ் வந்து பேரண்ட்ஸ் பண்ணலாம். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, when the child is having attention deficit and hyperactive impulsive இருக்காங்கன்னா ஒருவேளை நம்ம பண்ணுற பேரண்டிங் தப்போ அப்படின்னு யோசிக்க தோணும். they may be feeling guilty about it. அந்த மாதிரி இல்லை. இட் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் நியூரோபயாலஜிக்கல் ரீசன். ஒரு ஸ்ட்ராங் ஜெனட்டிக் எலிமெண்ட் இருக்கும், ஒரு என்விரான்மெண்டல் ஓவர்லே இருக்கும். ஜெனட்டிக்னா அது ஒரு சிங்கிள் ஜீன் மாதிரி இல்லை, ஒரு மல்டிபிள் ஜீன்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு தி ஓவரால் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ அந்த பேரண்ட்ஸோட கில்ட் ஃபீலிங் இல்லாமல் இருக்கலாம். அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ once they understand that the child is behaving not because the child wants to behave like that, it will change the perspective on how they are looking at the child. So அப்போ என்ன பண்ணலாம்னா மேபி they can praise the child whenever அவங்க நல்ல விஷயம் செய்யும்போது நிறைய அப்ரிஷியேட் பண்ணுறது. அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் வரும்போது சம்டைம்ஸ் இக்னோர் பண்ணுறது, சம்டைம்ஸ் சர்டன் டெக்னிக்ஸ் லைக் டைம் அவுட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ தோஸ் திங்ஸ் வந்து கேன் இம்ப்ரூவ் தி பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் இன் த சைல்டு. அண்ட் சைல்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ஒரு அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா, ஒரு குட்டி குட்டி திங்ஸ், ஒரு குட்டி குட்டி டாஸ்க் த சைல்டு டஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா தட் வில் கோ லாங் வே இம்ப்ரூவிங் த செல்ஃப் எஸ்டீம் ஆஃப் த சைல்டு. அண்ட் தே கேன் ஆல்சோ டூ வாட் இஸ் கால்ட் அஸ் ஸ்கெடியூல் மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க அட்டென்ஷன் ரொம்ப இருக்காது, ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் காலையில் இருந்தால் இது பண்ணலாம், இந்த ஹோம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம். அந்த மாதிரி பேரண்டல் ரோல் வந்து இட்ஸ் அ வெரி பிக் பிளேஸ் அ வெரி பிக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட். அண்ட் மெடிகேஷன்ஸ், வெரி எஃபெக்டிவ் மெடிகேஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஏன்னா இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டோப்பமின் ஒரு கெமிக்கல் இருக்கும். அது வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ன்ற ரீஜனோ இல்லை செரிபெல்லம், அமிக்டலா அந்த மாதிரி ரீஜன்ஸில் இந்த கெமிக்கல் வந்து கம்மியாக இருக்கும். பை கிவிங் மெடிகேஷன் we can improve the levels of these chemicals and that can translate into better அதாவது அகடமிக்ஸ்லையோ இல்லை அடுத்தவங்களோட பழகிறதுலையோ இல்லை அவங்க ஒரு அட்டென்ஷன் டெபிசிட்டால் சில இன்ஜுரிஸோ ஆக்சிடென்ட்ஸோ ஆகிறத டெஃபினட்டாக குறைக்கலாம். அண்ட் அந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் சொல்லுவாங்க, இந்த அது வந்து அடல்ட்ஸில் வந்து கொஞ்சம் காமனாக இருக்கலாம். அதேமாதிரி என்கேஜ் இன் ட்ரைங் அவுட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ் அந்த மாதிரி யோசிக்கலாம். இந்த ஹை ரிஸ்க் பிஹேவியர் அந்த மாதிரி யோசிக்கலாம். அதெல்லாம் வந்து மேபி ஒரு ஏர்லி ட்ரீட்மெண்ட், அவேர்னஸ் அபவுட் த கண்டிஷன் போத் இந்த சைல்டுக்கோ இல்லை பேரண்ட்டுக்கோ இருந்தால் நிறைய விஷயத்த நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், ஜென்ரல் ஃபங்க்ஷனிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே சார். இப்போ ஒரு குழந்தை வந்து நீங்க சொல்ற மாதிரி 12 இயர்ஸ்க்குள்ள அதை நம்ம டயக்னோஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாவாங்க? இது வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா நம்ம வந்து ஒரு 30 to 40% என்னன்னா
அடல்ட்ல வரும்போது அவங்க ஹைப்பர் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அந்த ஏன்னா அவங்க அடல்ட்ன்றதால தே மே கண்ட்ரோல். பட் அவங்களோட இம்பல்சிவும் இன்னட்டென்டிவும் அந்த சிம்டம்ஸ் இருக்கும். அதனால அவங்க என்ன ஆகும்னா வந்து ஜாப்ல சில கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரலாம், இல்லை ஃப்ரீக்வெண்ட் ஜாப் சேஞ்ச் வரலாம், அண்ட் த வே தே ஆர் இன்ட்ராக்டிங் வித் தர் பியர் குரூப் அதில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வரலாம். ஏன்னா பிகாஸ் தே மே நாட் பி ஆக்டிங் இம்பல்சிவ்லி, இல்லை கொஞ்சம் இதுவாக அக்ரெசிவாக இருக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் இட் கேன் லீட் டு சர்டன் ப்ராப்ளம்ஸ். அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் கொஞ்சம் நிறையவே ரிஸ்க் இருக்கும். அண்ட் ஏடிஹெச்டியை வந்து நம்ம ஏடிஹெச்டியாக மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு அதர் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் லைக் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கலாம், இல்லை ஒரு அந்த ரூல் பிரேக்கிங் பிஹேவியர் இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 50% இருக்கும் இன் திஸ் குரூப் ஆஃப் சில்ட்ரன். அதனால் அதெல்லாம் வந்து கூட வில் பி அஃபெக்டிங் தி இண்டிவிஜுவல் வென் தே க்ரோ அஸ் அடல்ட்ஸ். அண்ட் அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2 to 3 grade levels they'll be doing less. For the normal IQ or whatever IQ they have, அவங்களோட அகடமிக் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 grades it will be less. ஓகே சார். ஸோ இது வந்து ஐக்யூவையும் பாதிக்கும்? ஐக்யூ பாதிக்காது, பட் ஐக்யூஓ நார்மலாக இருந்தாலும் அவங்களோட அகடமிக் பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். தட் இஸ் ஸ்டடீஸ் ஹவ் கிளியர்லி ஷோன். இப்போ ஒரு அடலசென்ட்டோ ஒரு அடல்ட்டோ ஒரு 2-3 கிரேட் வந்து அவங்க கம்மியாக வாங்குவாங்க இஃப் தே ஆர் நாட் ஐடென்டிஃபைட் earlier and treated. அதாவது நம்ம 12 years வந்து ஆன்செட்டுன்னு எடுத்துக்கலாம், பட் ஏர்லி டயக்னோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி மேட் ஆஸ் ஏர்லி ஆஸ் 6 to 7 years. அப்போவே நம்ம மேனேஜ் பண்ணோம்னா ஸ்டில் தி அவுட்கம் கேன் பி குட். ஓகே சார். இப்போ வந்து ஏடிஹெச்டி சிம்டம் நார்மலாக இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு சிம்டமும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ எதுனாலும் காமனாக எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபியர் ஒன்று இருக்குது. எந்த சிம்டம் கேட்டாலும் ஆமாம் இது எனக்கும் இருக்குது, ஸோ அப்போ எனக்கு ஏடிஹெச்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபியர் ஒன்று இருக்குல்ல சார். இது வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிபிள் இருக்குது, இல்லை இதை நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம்? நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஏடிஹெச்டி டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் டு பி டன் பை அ ஒரு ட்ரெயின்டு பர்சன் இன் த ஃபீல்டு. ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் அப் டு 18 years ஆர் மேபி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பியாண்ட் தட் ஏஜ் குரூப். இஃப் தே அப்ளை த க்ரைட்டீரியா, அந்த ஏடிஹெச்டி க்ரைட்டீரியா அப்ளை பண்ணிட்டு தென் அதில் மீட் அவுட் ஆச்சுன்னா ஸ்டில் அ டயக்னோசிஸ் கேன் பி மேட். அது இருக்கும். ப்ளஸ் வென் வி ஆர் லுக்கிங் அட் ஏடிஹெச்டி சிம்டம்ஸ், நாங்கள் ஏடிஹெச்டி மட்டும் பார்க்க மாட்டோம். வி ஆல்சோ லுக் அட் அதர் கோமாபிட்ஸ், அதாவது ஆங்ஸைட்டி எலிமெண்ட், டிப்ரெஷன் எலிமெண்ட் ஆர் அசோசியேட்டட் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், இந்த மாதிரி ஒரு லேர்னிங் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கான்னு ப்ரூவ் பண்ணுவோம். எஸ், மியர்லி ட்ரீட்டிங் ஏடிஹெச்டி அலோன் அதை மட்டும் ட்ரீட் பண்ணால் மட்டும் இல்லை, பட் ஐ திங்க் ட்ரீட்டிங் எவ்ரி திங் வந்து வில் இம்ப்ரூவ் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் த சைல்ட். ஓகே. இப்போ இது வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்ட் டிசார்டர் அப்படின்ற ஒரு இது இருக்குது, இது வந்து ஒரு டிசீஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இது டிசார்டரா டிசீஸா, இது சரிப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்கு. இது வந்து இப்போ அதாவது இப்போ நியூரோ டெவலப்மெண்டல் ஃபீல்டில் we don't use a term disease. Okay. இப்போ மலேரியா டெங்கு மேபி a disease. Okay. பட் இதில் வந்து நம்ம டிசார்டர்னு சொல்லுவோம். Okay. எதுக்கு இது டிசார்டர் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சைல்டு வந்து ஆல்தோ வி ஆர் ட்ரீட்டிங் த சைல்டோ இல்லை அடல்ட்டோ நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டில் த ரெம்னன்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் இருக்கும், அந்த ட்ரேசஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அண்ட் அதோட எஃபெக்ட் வந்து சைல்டோட ஃபங்க்ஷனிங்கை அஃபெக்ட் பண்ணும். ஓகே. அதனால இதை வந்து நம்ம டிசார்டர்னு தான் சொல்லுவோம், டிசீஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஓகே. ஸோ இது வந்து மேக்ஸிமம் க்யூரபிள்னு எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிட்டு சப்போர்ட்டிவ் ஃபேமிலி என்விரான்மெண்ட், சப்போர்ட்டிவ் ஸ்கூலிங் என்விரான்மெண்ட் அண்ட் வில்லிங்னஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் டு யூஸ் அப்ராப்ரியேட் மெடிகேஷன்ஸ், அதுக்கு வேண்டிய ட்ரக்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த டிசீஸோட ஃபங்க்ஷனிங் லெவல் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அது நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு சைல்டு வந்து ஒரு ரெகுலர் ஸ்கூலில் அகாமடேட் ஆகுறாங்க, they are doing well in academics, no, we can take that the child has been cured. ஓகே சார். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு சப்போஸ் ஆட்டிசம் பாதிக்கக்கூடிய இது இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபியரும் இருக்கு. ஸோ ஆட்டிசம்க்கும் ஏடிஹெச்டிக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? இது ஒரு நல்ல கொஸ்டின் எடுத்துக்கலாம். பிகாஸ் நிறைய ரெஃபரல்ஸ் நாங்கள் ஃபைனல் டயக்னோஸ் பண்ணும்போது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு வரும். பட் அந்த பேரண்ட்டோட கம்ப்ளைண்ட் வந்து ஹைப்பர் ஆக்டிவ்னு வரும். ஓகே. ஸோ அதனால் இது என்ன யோசிக்கணும் அப்படின்னா ரெண்டுமே செப்பரேட் கண்டிஷன்ஸ். ஓகே. ஏன்னா இப்போ அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ்னா அதில் சைல்டுக்கு வந்து ஏஜ் இன்அப்ராப்ரியேட், அட்டென்ஷன் இருக்காது, ஹைப்பர் ஆக்டிவ் துருத்துருன்னு இருப்பாங்க, இம்பல்சிவாகவும் இருப்பாங்க. ஓகே. அண்ட் அது அவங்கள பாதிக்கும், சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ப்ரிடாமினன்ட்லி
social communication. Okay. That is your eye contact, responding to name call, sharing interest. Okay. Then interaction with children, non-verbal communication. Okay. ஸோ இதெல்லாம் ஒரு கிரீட் பண்ணுறது அதுலலாம் இஷ்யூஸ் இருக்கும். அலாங் வித் சென்சரி சிம்டம்ஸ். அது வந்து ஒரு ஹேண்ட் ஃப்ளாப்பிங் இருக்கலாம், ஒரு ஃபேசினேஷன் ஃபார் வீல்ஸ், ஹைப்பர் சென்சிட்டிவ் டு சவுண்ட், இதெல்லாம் வந்து சென்சரி க்ரைட்டீரியாவில் வரும். இது எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்லிங் சர்டன் க்ரைட்டீரியாஸ் ஆச்சுன்னா அது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு வரும். பட் இப்போ கரண்ட் டயக்னாஸ்டிக் இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா DSM-5ன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சைல்டு ஆட்டிசம் இருந்தால் கூட ADHD இருக்கலாம், அண்ட் ADHD இருக்கிற சைல்டில் கூட ஆட்டிசம் இருக்கலாம். பட் ரெண்டுமே ஒரே கண்டிஷன் இல்லை. அது எதுக்கு ரெண்டும் கூட இருக்கலான்றது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அப்போ ADHD ட்ரீட் பண்ணோம்னா தி அவுட்கம்ஸ் ஃபார் த சைல்டு வித் ஆட்டிசம் வில் பி பெட்டர் த சைல்டு ஹாஸ் அசோசியேட்டட் ADHD. ஸோ அந்த ரீசனுக்கு இது இம்பார்ட்டன்ட். பட் போத் ஆர் டிஃப்ரெண்ட் நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ். ஓகே சார். எல்லாருக்கும் இருக்க ஒரு இது என்னன்னா இது வந்து ஜெனட்டிக்கல் டிசார்டரோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ADHD வந்து ஜெனட்டிக்கல் டிசார்டர். டெஃபினட்டா இட் ஹஸ் a very strong genetic basis. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின் அஃபெக்ட் ஆச்சுன்னா the chances the other twin will have the problem is 70 to 80%. Okay. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ ஜென்ரல் இன்சிடென்ஸ் ஆஃப் ADHD ஒரு 5% எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, அதுதான் ஆவரேஜ் இன்சிடென்ட். இந்தியாவில் லிட்ரேச்சர் இல்லை, அப்ராடில் சில கண்ட்ரீஸில் இட் கேன் ஈவன் மூவ் அப் டு 10%. இது வந்து ஃபேர்லி காமன் நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் அலாங் வித் டிஸ்லெக்சியா மாதிரி இருக்கும். எதுக்கு இது சொல்ல வரணும், ஒரு 5% ஜென்ரல் இன்சிடென்ஸ் இருக்கும்போது அந்த சைல்டு டயக்னோஸ்ட் அஸ் ADHDனா அந்த சைல்டோட ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ், இட் கேன் பி எய்தர் அ பேரண்ட் ஆர் அ சைல்ட்ஸ் சிப்ளிங், சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 டைம்ஸ் அதிகம். அப்படின்னா உங்களுக்கு 50 to almost 80-90% probability that that child will also have ADHD. ஸோ அதனால் வெரி ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஹை ப்ராபபிலிட்டி இது எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா தெர் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கும். பட் வெறும் ஜெனட்டிக் பேசிஸ் மட்டும் இருக்குமா அப்படின்னா அது மட்டும் இல்லை. பிகாஸ் ஒரு ஜீன் அந்த மாதிரி இருக்காது, மல்டிபிள் ஜீன்ஸ் ஆர் இன்வால்வ், ஈச் வில் கான்ட்ரிபியூட் டு சம் லோட் ஆஃப் ADHD. அப்போது நிறைய ஜீன்ஸ் அக்யூமுலேட் ஆச்சுன்னா தென் யூ வில் ஹேவ் மோர் ஆப்வியஸ் சிம்டம்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாமே இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ப்ரீமெச்சூராக பிறக்கிற குழந்தைங்க, அப்புறம் வந்து பிறந்துட்டு கொஞ்சம் அழாமல் இருக்கிற குழந்தைங்க, ஆஸ்பிக்சியான்னு சொல்லுவாங்க, பெரிநேட்டல் ப்ராப்ளம் அந்த குழந்தைங்க, அப்புறம் வந்து இப்போ மதர் வந்து ஆன்டிநேட்டல் பீரியடில் சம் மதர்ஸ் வந்து கேன் ஸ்மோக், ஆல்கஹால், அப்புறம் இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கான ரிஸ்க் ஃபார் ADHD கேன் பி மோர். அண்ட் இது இல்லாமல் ஒரு சைக்கோ சோஷியல் அட்வர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்கு ஒரு நார்மலாக கிடைக்க வேண்டிய அரவணைப்பு ரொம்ப ஏர்லியாக கிடைக்கல அப்படின்னா தட் கேன் பி என்விரான்மெண்டல் ஃபேக்டர் ஃபார் ADHD. ஓகே சார், அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சார். அதே மாதிரி ஒரு அப்யூசிவ் என்விரான்மெண்ட்ல வளர்ற குழந்தைகளோ இல்லை சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ்க்கு ஆளாகிற குழந்தைகளுக்கோ வந்து அப்போ பார்க்காம விட்டாலுமே லேட்டராக ஒரு அடலசன்ட் பீரியட்ல இதோட இது வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது நம்ம இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம அவங்க ஒரு ஏர்லி சைல்ட்ஹுட் பீரியட்ல கிடைக்க வேண்டிய ஒரு சோஷியல் இது கிடைக்கலன்னா தட் கேன் அஃபெக்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிரெயின், அதனால வரலாம். பட் ஒரு ஓல்டர் சைல்டு, ஒரு அடலசன்ட்டோ அந்த மாதிரி இருக்கிற சைல்டு திடீர்னு ஒரு ADHD சிம்டம் மாதிரி இருந்தால் அப்போ வந்து மேபி தட் இஸ் அ கால் தேர் கிவிங் டு த வேர்ல்ட் தட் தேர் லைஃப் இஸ் நாட் இன் ஷேப் ஆர் த என்விரான்மெண்ட் அரௌண்ட் த சைல்டு இஸ் நாட் சேஃப்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரி மார்க்கரை தான் அதை பார்க்கணும். பட் அந்த அட்வர்ஸ் ஈவெண்ட் டைரக்டாக ADHD பண்ணாது. ஸோ இட் ஷுட் ஹேவ் அ ஜெனட்டிக் எலிமெண்ட் இருக்கணும், கூட அந்த என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸும் சேரணும். ஓகே சார். இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் ரொம்ப சேஞ்ச் ஆயிருச்சு. சிட்டியில் இருக்கிற குழந்தைகள்லாம் வெளியில விளையாட விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ADHD வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்போ டேரக்டாக நம்ம சொல்லணும்னா இந்த சைல்டு ஷுட் ஹேவ் நார்மல் இப்போ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ சைல்டு ஹஸ் பின் டயக்னோஸ் வித் ADHDன்னு வச்சுக்கோங்க, ஒரு 60 to 80 minutes ஆஃப் குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஃப் இட் இஸ் தேர் இன் த சைல்டு தென் தட் கேன் இம்ப்ரூவ் தி ஃபங்க்ஷனிங் அண்ட் டிக்ரீஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் ADHD. இந்த மாதிரி சில ஸ்டடீஸ் ஹவ் கம் அப். ஸோ அதனால ஒரு நார்மல் சைல்டுக்கு வந்து ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி இருக்கிறது நல்லது. பட் அவுட்டோர் ஆக்டிவிட்டி இல்லைன்றதால சைல்டு ADHD சிம்டம்ஸ் டெவலப் ஆகுன்றது வந்து சயின்டிஃபிக்காக வி கேனாட் டெல். அது நம்ம சொல்ல முடியாது. இப்போ இண்டோர்லேயே இருக்கிறதால வருதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய மீடியா யூஸ் பண்றதால அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருதோ அந்த மாதிரி இதுக்கு வந்து we don't have any scientific backup to confirm that. ஓகே சார்.
சார் இப்போ பிசிக்கல் பெயின் அந்த மாதிரி வரதெல்லாம் ஈஸியா வந்து எல்லாருக்குமே வரும், ஹாஸ்பிட்டல் டக்குன்னு கூட்டிட்டு போயிருவாங்க. பட் மென்டலி நம்ம ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுறோம் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. அதை அட்ரஸ் பண்றதும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ ஒரு செலிபிரிட்டிஸ்க்கு அப்படி ஏதாவது ஒரு ஓப்பன் அப் பண்றாங்க அப்படின்னா எனி டிசீஸ் அதுக்கப்புறம் தான் வந்து அதுவே பரவலா பேசப்படுது. இது வந்து வெளியில பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவேர்னஸே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல இன்னும் அடல்ட்ஸுக்கு வந்து இந்த ADHD அப்படிங்கிறதுல எவ்வளவு அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து as a developmental pediatrician நான் ரெண்டு ஆங்கிளில் ஐ கேன் வியூ த ப்ராப்ளம். ஒன்று வந்து if an adult is getting diagnosed with any neurodevelopmental disorder including ADHD, it may be addressing lot of their internal queries, why their life has gone a certain way. அதுக்கான ஒரு தேடுதல் விடை கிடைக்கும் if they have a diagnosis. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்க்கலாம். இன்னொன்று வந்து மேபி ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன் இருக்கும்போது மேபி அந்த டிஸார்டர் இருக்கிற சைல்டுக்கோ ஒரு ஃபேமிலிக்கோ அது வந்து ஒரு ஹோப்பாகவும் இருக்கலாம். வேர் தே நோ லைக் இஃப் தே டேக் கேர் ஆஃப் த சைல்டு வெரி வெல் அண்ட் ட்ரீட் த சைல்டு ப்ராப்பர்லி, த சைல்டு ஸ்டில் கேன் ஹாவ் அ வெரி குட் ஃபியூச்சர் லேட்டர் அண்ட் கேன் ஸ்டில் பி ரெக்கக்னைஸ்ட் இன் சொசைட்டி. அந்த மாதிரி யோசிக்கலாம். அண்ட் தேர்ட் இது என்னென்னா மேபி இப்போ ADHD இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% இருக்கும். ஆர்டிசம் இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5% ரஃபாக எடுத்துக்கலாம். பட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் சீக்கிங் அட்டென்ஷன் வந்து will be more with autism spectrum disorder rather than ADHD இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது these sort of things can increase the awareness so that more children can be identified earlier and the treatment definitely can improve their long term outcomes. Okay sir, இதுல வந்து அதுக்கு ஒரு opportunity மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். Okay sir, so இதுல வந்து parents and school-ஓட பங்கு வந்து அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பங்கு இருக்குமா. Mainly parents in supporting and schools should also support and they should also be trained in how to handle children with ADHD or any other neurodevelopmental disorders. எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்களும் லேர்ன் பண்ணி. ரைட் சார். ஸோ ADHD பற்றி நிறைய சந்தேகங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, தீர்த்து வச்சிங்கன்னே சொல்லணும். நன்றி சார். தேங்க்யூ.